ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஸ்னேகாமூர்த்தி. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோடய 2வது பையன். ஓகேங்களா, என்னுடைய 2வது பையன் பேர் மித்ரன். ஸோ இவனுக்கு வந்து பிறந்து ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் நல்லா இருந்தான். 3 மாதம் தான் அவனுக்கு நல்லா இருந்தான். ஃபேஸ்லாம் கொஞ்சம் வளவலன்னு இருந்துச்சு, நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து அந்த திங்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இவனுக்கு வந்து தரல. ஏன்னா என்னன்னு தரல. பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. தஞ்சாவூரில் பாப்பா பிறந்தா பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. மற்றபடி சாதாரண ஒரு மெடிக்கலில் தான் வாங்கி போட்டேன். அந்த ஷாம்பு தருவாங்களா, அந்த மாதிரி ஷாம்பு தான் நான் வாங்கி போட்டேன் தம்பிக்கு. அதை யூஸ் பண்ணதுனால அது மஜாஜ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் வந்து மஜாஜ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து இப்படி ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ 3 மாதம் வரையும் தான் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு வயசு வரையும் அவனை வந்து போட்டு வாட்டிடுச்சான். மூஞ்சி ஃபுல்லாக, உடம்பு பூரா, ஒரு இடம் கூட பாக்கி இல்லை. எல்லா இடமும் பிம்பிள்ஸ் தான். எல்லா இடமுமே ஒரு மாதிரியாக சொரன்னு அவனுக்கு தொடவே முடியாது. இன்னும் முள் குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் தம்பிக்கு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நாங்கள் அவனை வந்து அவன் ஃபேஸை வந்து க்யூர் ஆகிறதுக்கு நாங்கள் அவ்வளோ பாடுபட்டோம். எவ்வளவோ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எவ்வளவோ செலவு பண்ணோம். 2 நாளைக்கு ஒரு இது நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டே தான் இருந்தோம். அப்போவுமே சரியாகல. எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தாங்க. எல்லாருமே பார்க்குறவங்க கூட என்ன பிள்ளை இப்படி வச்சுருக்கேன்னு ரொம்ப ஒரு மாதிரியாக பேசினாங்க எல்லாருமே. நாங்கள் வீட்டை விட்டு வெளியிலேயே நாங்கள் தூக்கிட்டு வர மாட்டோம். அப்படியே தூக்கிட்டு வந்தாலுமே 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டே வர மாட்டோம். அப்படியே தூக்கிட்டு வந்தாலும் ஏதாவது பேசுகிறாங்க, என்ன பிள்ளை அப்படின்னு இப்படி வச்சுருக்கேன், அப்படி வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறது அவங்களுக்கு தெரியல. அப்போ வந்து தெரியல, நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அலைஞ்சது அவங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் போய் அவ்வளோ செலவு பண்ணோம், அவ்வளோ மருந்து மாத்திரை வாங்கி அவ்வளோ கொடுத்தோம். எதுவுமே சரியாகலை. எப்படி தான் என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல, யார்ட்டுமே சொல்லவும் முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்க்கும்போது தான் நான் அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டலுக்குமே போகல, ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைத்தியம் சொன்னாங்க. வைத்தியம்னா நாட்டு வைத்தியம்லாம் கிடையாது. அது வந்து தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வீட்டு தேங்காய். நாங்கள் இப்போ 1 மந்த்து எந்த ஹாஸ்பிட்டலுமே போகல. முதல்ல நீ எதுக்கு அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்குறையா, எங்கேயுமே ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. சொல்லிவிட்டு யார் பேச்சுமே கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே 1 மாதமாக வச்சுருந்து தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த தேங்காய் மட்டும்தாங்க என் பையனோட ஃபேஸ் வந்து க்யூர் ஆச்சு. உண்மையாக சொல்லப்போனால் தேங்காய் மட்டுமே தான். நாங்கள் எதுவுமே வேறு எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணல. எந்த டானிக்கு, எந்த மருந்து மாத்திரை எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல. வெறும் இந்த தேங்காய் மட்டும்தாங்க. அதை மட்டும்தான் காலையில் அப்படியே ஒரு இடி யூஸ் பண்ணுறோம்னா அப்படியே டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே அது வந்து அந்த தேங்காய் வந்து வறண்டுடும், இழுத்துரும். அந்த தேங்காய் வந்து இழுத்துட்டு மறுபடியும் அந்த தோல் உரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரியே ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10 தடவையாவது நாங்கள் அந்த தேங்காய் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம் தம்பிக்கு. பாருங்கள், இப்போ கொஞ்சம் ரிசல்ட் தெரியும் பாருங்கள். தேங்காய் தடவுனதுக்கப்புறம் கொஞ்சம் ரிசல்ட். நான் நினச்சேன், எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போய் எவ்வளோ மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தோம், எப்பயும் சரியாகுங்க. ஒரு 10 நாள் சரியாகும், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கும். 10 நாள் சரியாகும், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கும். ஸோ இதே மாதிரியே போயிட்டு இருந்ததுனால தம்பி அப்புறம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அம்மா அப்புறம் தேங்காய் மட்டுமே தான் யூஸ் பண்ணாங்க. நீ யார் பேச்சும் கேட்காத, பிள்ளைய வீணாக அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் மட்டுமே தான் யூஸாங்க. இப்போ வந்து என் பையன் எவ்வளோ க்யூர் ஆகிட்டான் பாருங்கள், எப்படி இருக்கான் பாருங்கள். இப்போ தான் என்னுடைய குழந்தையாகவே இருக்குது. என்னால் இப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியுது. எங்கள் ஃபேமிலியே சந்தோஷமாக இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெளியில் எந்த ப்ராடக்ட்டும் வாங்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க குழந்தைங்க. நான் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, எங்களை மாதிரி யாரும் வாங்கி யூஸ் பண்ணி இந்த மாதிரி குழந்தைங்களை வீணாக்கக்கூடாது. எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் குழந்தை தேவலாம் நல்லா இருக்கான். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து கண்டென்ட்டுக்காக போடுறோன்னு நினைக்காதீங்க ப்ளீஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.